ஹலோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். இந்த புக்கில் இருந்து நம்ம ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் படிக்க போகிறோம். ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்ன்ற வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ இன்ஸ்டன்ட் ரிவர்சல். அது வந்து ஹோல்ட் ஆர் எண்ட் ஆஃப் த கரண்ட் ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம பார்க்குறோன்னா அந்த கரண்ட் ஆன்கோயிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா பாஸ் ஆகும். அதுதான் நம்ம ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த புக்கில் ரிவர்சல் பேட்டர்ன்ஸில் ஒரு 4 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேட்டர்னில் இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். ஒரு டவுன் ட்ரெண்டில் அப்பியர் ஆகணும். ஹேமர் அப்படிங்கிற கேண்டில் இதான் அதோட அப்பியரன்ஸு. ஸோ ஸ்மால் ரியல் பாடி இருக்கணும், அதுக்கு லாங் லோயர் விக் இருக்கணும், ஸ்மால் இல்லைன்னா நோ அப்பர் விக் இருந்துச்சுன்னா அதுதான் ஹேமர். ஹேங்கிங் மேனுக்கும் இதே தான். ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் சேம் தான். டவுன் ட்ரெண்டில் அப்பியர் ஆச்சுன்னா அது வந்து ஹேமர், அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அது சேம் கேண்டில் ஹேங்கிங் மேன் அப்படின்ற நேம் இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அதை ஆல்ரெடி சொன்னதான். அந்த ஹேமரோ ஹேங்கிங் மேனோ அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ எதுவாக இருந்தாலும் கலர் என்ன கலராக வேணால் இருக்கலாம். அதாவது புல்லிஷாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பியரிஷாகவும் இருக்கலாம். ஹேமர் வந்து க்ரீன் டவுன் ட்ரெண்டில் அப்பியர் ஆகும்போது அது புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங், அந்த ட்ரெண்டு ஸ்டாப் ஆகிறதுக்கு இல்லைன்னா பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மீனிங் நமக்கு வரும். ஹேமர் வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஸ்ட்ராங். அதே மாதிரி ஹேங்கிங் மேன் ரெட் கலரில் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ வெறும் ஹேங்கிங் மேன் ஒரு ட்ரெண்டில் வந்துச்சுன்னா மட்டும் அதை நம்ம ஃபுல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. அதோட ப்ரியர் அண்ட் போஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம பார்க்கணும். அதுவுமே நம்மளோட ஹேங்கிங் மேன் இருக்க பொசிஷனுக்கு சூட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட க்ளோஸ் பார்க்கணும். க்ளோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஹேமரோ ஹேங்கிங் மேனோ ஸ்மாலாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேமர் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். டவுன் ட்ரெண்டில் ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகணும். அந்த ஹேமர் க்ரீன் கலரில், அதாவது புல்லிஷ் ஹேமராக இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ளஸ்ஸு, நம்மளோட கன்விக்ஷன், அது ஒரு வேலிட் ஹேமராக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஹேமருக்கு ப்ரியர் முன்னாடி கேண்டிலை பார்க்குறோம். முன்னாடி கேண்டில் வந்து எப்படியோ டவுன் ட்ரெண்டுன்னா நமக்கு பியரிஷ் கேண்டிலாக இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த பியரிஷ் கேண்டில் வந்து நார்மலாக இப்படி இருக்க விக்ஸ் வச்சு ஒரு கேண்டிலாக இருந்துச்சுன்னா ஓகே, நமக்கு அது ப்ளஸ்ஸு. இல்லை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி பியரிஷ் கேண்டிலே ரொம்ப கன்விக்ஷனோட விக்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஹேமர் வந்து இட்ஸ் நாட் வேலிட். அதே மாதிரி ரொம்ப லாங் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கு.